தம்பி, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நானும் ரொம்ப நேரம் அவனை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். தூங்குறானா இல்லையான்னு தெரியல. ஹாலிவுட் மூவி தமிழ்ல போடுவாங்க. நீங்க சொல்லுவாரு, நீங்க ஏன் இங்க வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ஏன் உட்கார கூடாது? உங்களோட ஆட்களை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி உங்களோட ஆட்களை என்ன செய்ய தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஏன் டீ சாப்பிட கூடாது? ஜேம்ஸ் பாண்ட் கொன்னுட்டு ஊருக்கு வந்துருவாப்ல. அதுக்கப்புறம் அந்த பாட்டி பேசுவாங்க, பாண்ட் நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ அவனை கொன்றாத. ஒரு பிரபலமான அம்யூஸ்மெண்ட் பார்க்ல அப்படியே கல்லு மாதிரி சில மாதிரி நின்றுட்டே இருப்பார். அவர் யாருமே சிரிக்க வைக்க முடியாது. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, இது வரைக்கும் அவர் யாரும் சிரிக்க வச்சதே இல்லை. ஒரு ஸ்டாச்சு மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். மிஸ்டர் ரஃபி பாப்போம், இவ்வளவு பெரிய காமெடி ஷோல அவர் சிரிக்காம இருக்காரா? லெட்ஸ் சோ நம்ம கூட சேர்ந்து அவரு நிக்க போறார். சாரி, எங்க கூட சேர்ந்து அவரு நிக்க போறார். நீங்க எல்லாம் தான் நல்லா வசதியா உட்காந்துருக்கீங்க. என்னப்பா ஜாலியா இருக்க? நீங்க எந்தெந்த சந்தர்ப்பத்துல சிரிப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சடன் ப்ரொவோகேஷன் ஆஃப் லாஃபர். அப்படின்னா புக்ல இருக்கிற டெஃபினிஷன் சார். நான் ஏன் இந்த டெஃபினிஷன் நான் கேக்குறேன்? இல்ல சார், நீங்க கேக்குற டீடைல்ஸ் புரியா? உங்களுக்கு தான் எதையுமே எளிமையா சொன்னா பிடிக்காத. பாஸ் கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் திட்டு வாங்குவோம். அவன் உட்காந்து டேபிள் உட்காந்து மச்சி செம்ம அடி போல் இருக்குது. அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலன்னு. நான் முடிச்சிட்டு வந்த உடனே அவன் வாங்குவான். ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிப்போம். நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே, நானும் வாங்கட்டுமேன்னு உன் முடிவு. அவன் மனுஷனாடா, உள்டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா. நம்ம எதிர்பாராத நேரத்துல தெரியாம கீழே விழுந்துட்டாங்க. அது மாதிரி பொத்துன விழுந்துட்டாங்க, விழுந்துட்டான். சார் மூவில வந்து உங்களோட ஓவர் ஆக்டிங் பண்ண அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. வந்து இல்ல அங்க வந்து என்னுடைய ஷாப்புக்கு வந்து 9th படிக்கிற பசங்க லேடிஸே வந்து பசங்களே நடக்குது இவ்வளவு விஷயம் ஒண்ணுமே உங்களுக்கு தெரியல. நெக்கு சிரிப்பே வரல. வாங்க வந்து 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 ஒரு வெல்கம் டு நீயா நடத்துங்க. அதுக்கு நீங்க சூப்பர் ஸ்டார் மாதிரி பதில் சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இருங்க முதல்ல பெர்மிஷன் வாங்கணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நீ யாரா எங்க இருந்துடா வர்ற? இது ஐயோ அம்மா கம்பி வாய மூடுறா தம்பி வழங்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நடந்தது, நடக்காதது, நடக்கவிருப்பது, நடக்கவே கூடாதது என்ன? லண்டன் கிராமத்தில் மேக்கப் போடும் பேய். ஏன் கிராமம் என்று நான் கூறுகிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு நிமிஷம், அதாவது இந்த இடத்துல நீங்க வந்து கட்டணும். ஒரு நிமிஷம் லண்டனாக இருந்தாலும் கிராமத்தில் தான் பேய் இருக்கும் என்று தமிழர்களுடைய பண்பாடு. இன்னும் ஒரு கொலை கூட பண்ணல, மந்த்லி டார்கெட் அச்சீவ் பண்ணுற பொறுப்பு இருக்கா? அண்ணா மாதிரி பண்ண நானு அன்னில இருந்து தான் நான் யாரு அப்படின்ட்டு வெளி உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு பேரு, அவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்க அண்ணனுக்கு. அந்த ரசிகர்கள்லாம் எனக்கும் கொஞ்சம் சேர்ந்ததுன்றதுக்காக அண்ணனுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதனாலதான் டிவிலாம் காமெடி பண்றீங்க, ஒரு காமெடி பண்ணுங்களேன் அப்படின்னு. ஆனா ஏன் பிரபுதேவா இவங்களெல்லாம் பார்த்தா நீங்க ஆடி காட்டுங்களேன் அப்படின்னு சொல்றது இல்ல? இதற்கு இது பதில் இல்லையே. இல்ல ஆக்சுவலா இப்ப காமெடி வரலங்கிறதுக்காக நீங்க என்ன தத்துவம் பேசிட்டு இருக்கீங்க? காமெடியை பார்த்தா காமெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப டாக்டரை பார்த்தா ஊசி போடுன்னு சொல்லுவாங்களா? இது காமெடியானா? ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. எங்க கூட பெர்ஃபார்ம் பண்ண யார் வரீங்க? வாங்கண்ணே. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். இவர் வந்து கவுண்டமணியோட அப்பா தான் இவரு. இவர் வந்து எதிர்பாராம இறந்துறாரு. உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா?
நானே கொடுக்குறேன். இவரை வந்து துக்கம் விசாரிக்க நிறைய நடிகர்கள் எல்லாம் வராங்க. அங்க என்ன நடக்கும் அதான். ஓ குரலி வித்தையா? அப்பா டேய் டேய் தகப்பா எந்திரா. உணமுங்கிறத மறந்துட்டே பேசுறேன். டேய் இப்ப எப்படி எந்திரிக்கிறான் பாரு. எந்திரா 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 எந்திரா. ஐயோ கரமம் முச்சவனே. அப்பா போயிட்டாருப்பா. எங்கடா போயிட்டான்? குத்துக்கள் மாதிரி இங்கதான் உட்காந்துக்கிறான். இது பொம்பளை இடம். எந்திரிச்சு போய் ஆம்பளை பக்கத்துல உட்காருங்க. அப்பா செத்து போயிட்டாருப்பா. என்னது செத்து போயிட்டானா? என்னது மகாத்மா காந்தி செத்துட்டாரா? அப்பா செத்து போயிட்டாருப்பா. இதுல மாடுலேஷன் வேற. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். நம்ம டிஆர் தம்பி வராரு. ஐயோ அவர் ஏடா இங்க வராரு? செத்து போயிட்டியாப்பா சொல்லியே அனுப்புலியே. எதுக்கு வாடாய்யா? நான் வரமாட்டேன். வேணும்னா இங்க வா. நீ முன்னாடியே வந்திருந்தா எனக்கு இந்த தாரத்தப்பட்ட செலவாவது மிச்சமா இருக்கும். நம்ம நடிகர் திலகை சிவாஜி சாரு. சார் ஆயா ரவசாவி யாரோ இருக்கேன் தெரியுதா? என்னை பார். எந்திரிச்சு பாரு. அனில் அம்பானி வந்திருக்காரு. பாத்தியா அவங்க அப்பாவை? அவனே செத்து போயிட்டா யாரு வந்திருக்காரு தெரியுதா கேக்குறீங்க? ஐயோ அட கிழக்கு வாசல் கார்த்திக். எனக்கு முன்னாலேயே வந்துட்டீங்களா பிரதர்? எஸ். ரூட் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்திருக்கீங்க? எஸ். ஏய் டுடுடு டேய் பக்கோ லோலோ ஹலோ பிரதர். ஏன் இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? நாளைக்கு காலையில இவரு கல்யாணம். அதனால நலுங்கு வைக்கிறோம். உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க. டேய் நாயே அவன் செத்து போயிட்டான்டா. நலுங்கு ஒண்ணும் வேணாம். ஓகே. என்னது செத்து போயிட்டானா? எனக்கு உங்களை விட்ட வேற யாரு இருக்கா? எப்படி வாழ்ந்த மனுஷன் தெரியுமா? டேய் இங்க வா. இவன் எப்படி வாழ்ந்தா தெரியுமாடா? எப்படி செத்தான் தெரியுமாடா? அங்கேயும் இங்கேயும் கடை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாம நாய் லோல் பட்டு லோங்க இது தூக்க மாட்டி செத்து போயிட்டான்டா. நம்மளோட பெரிய ஆளா இருப்பான். ராமசாமி இனிமே ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம். எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்டு பூனை மாதிரி இங்க வந்து நிக்கிறியா? அடுத்தது ஆக்சன் கிங் அர்ஜுன் தம்பி வருது. நீ தானே வரேன்னு சொன்ன? வரேன்னா ஒரு ஃபார்மாலிட்டி சொன்ன. நீ வேணாம் தான் சொல்லணும். எல்லாம் பின்னாடி போங்க. என்னாச்சு? எங்க அப்பாடா. டேய் எங்க அப்பாடா? ஐயா எங்க அப்பாயா எங்க அப்பாயா. அவன் என்ன சரக்கு அடிச்சான படுத்துட்டு இருக்கான். இந்த கொலைக்கு பின்னால எத்தனை குற்றவாளிக்கும் தெரியுதா? இருக்கட்டும். அடுத்த தடவை கதை சொல்லும் போது முதல்ல இதை கண்டுபிடிக்க. கொலையா? அவன் தூக்கு மாட்டி செத்து போயிட்டான்டா. பணத்தை பார்த்த உடனே ஏன் வளர ஆரம்பிச்சிட்டேன்? அதுவும் அந்த அர்ஜுன் கேரக்டர் பயங்கரம். நான் யார் முகத்தில் முடிச்சேன்னு தெரியல. எல்லாம் நல்லதாவே நடக்குது. எல்லாரையும் விட இன்னொருத்தர் சூப்பரா நடிச்சாருங்க. அருமையா நடிச்சீங்க. சூப்பர், பிரமாதம், ஃபேண்டாஸ்டிக், வண்டர்ஃபுல், எக்ஸலென்ட். இப்ப அமுதவாணன் சார் பாத்தீங்கன்னா ராமராஜனோட அந்த பர்டிகுலர் ஸ்டெப் போடும்போது அவர் அப்படியே ராமராஜன் மாதிரியே இருப்பாரு. நானா என்ன கொடுத்துற நீ? ஓ இங்கிலீஷ் பாட்டுக்கு ஆடுவாரா? அவா அவா அவா. பேச்சி பேச்சி நீ அருமையுள்ள பேச்சி. வாடி வாடி என்னுடைய பேச்சி. சூப்பர். முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. A ver, los pibes si te ayudan con esto, ¿qué dicen? A ver, los pibes si te ayudan con esto. Para, se mueve 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 para, más loca que hay. ¡Huevo!
சிலதானோங்க சந்தேகத்திலே தாங்க போயிட்டு இருக்கு. இடையில நான் இவரையும் வேற கவனிச்சுக்க வேண்டியிருக்கு. அந்த விரல் இப்படி வச்சது அப்படியே வச்சிருக்காருங்க. நான் இனி உங்க கிட்ட வருவேன். ஊர்ல நம்மள வீரன்னாங்க. ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன்டா, அது லெப்ட் சைடுல. அடடடா தம்பி, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நானும் ரொம்ப நேரம் அவனை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எது ஆறு பார்த்தா நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. தூங்குறானா இல்லையான்னு தெரியல. ஆனா உன்னை மட்டும் பயம் காட்டிட்டான் தம்பி, பயம் காட்டிட்டான். ரொம்ப மோசமானவனா இருக்கான். ஹாலிவுட் மூவி தமிழ்ல போடுவாங்க. நீங்க அது இங்கிலீஷ் படம் தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம பேசுற மாதிரியே பேசுவானுங்க. ஆனா அது நாம பேசுற மாதிரி இருக்காது. டெய்லர் அங்கிள், இந்த ஸ்கர்ட் மேல நல்லா ஏத்தி எனக்கு தச்சு தருவீங்களா? நீங்க வந்து எங்க வீட்டுக்கு அப்படின்னு என்ன சொல்லுவோம், சார் வாங்க வாங்க உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, உட்காருங்க அப்படிமோ. ஏன் இவ்வளவு குடியிறாரு? பணிவு உள்ள போய் உட்காரு. இங்கிலீஷ் படத்துல எப்படி பேசுவாங்கன்னா சொல்லுவாரு, நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, நீங்க ஏன் உட்கார கூடாது, உன் கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு கண்டிப்பா இது எனக்கு தேவைதான். சொந்தக்காரன் வந்து டீ சாப்பிடுறியான்னு கேட்கலாம். நீங்க ஏன் டீ சாப்பிட கூடாது, டீ குடிப்பீங்களா? அட பாவி, உனக்கு வேலையை தானடா. ஜேம்ஸ் பாண்டு கொன்னுட்டு ஊருக்கு வந்துருவாப்ல. அதுக்கப்புறம் அந்த பாட்டி பேசுவாங்க, பான் நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிடலாமா, நீ அவனை கொன்றாத அப்படின்னு. அங்க கீழே ரைட் சைடுல ஒருத்தர் தெரியறான்ல, அவன் தான் என் பையன். அவனை தான் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணும். அவனுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. நான் அவனை செஞ்சுட்டு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிடலாமா? வாவ், இத கண்டிப்பா உன் கலர்லயே எழுதிடுறேன். நீ அமைதியாரா நம்ம என்ன சொல்லுவோம், அமைதியாரியா கடிச்சு போடுங்கன்னு சொல்லு. கத்தாதீங்க, அமைதியா இருங்க, அம்மா தீட்டு போயிரும். அசையாம நில்லுங்க. அதுல ஒரு வருவாப்ல 8:30 மணிக்கு மேல எதை பிடிச்சாலும் புரட்டின்னு இருக்குன்னு சொல்லுவாரு. இது ரொம்ப கேவலமா செருப்போட பாட்டம கட் பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கு. இப்ப நான் தண்ணியில குதிக்க போறேன், என்னோட உடல் நனைஞ்சிரும். நான் தண்ணியில குளிச்சா மட்டும் எரியுமா? சரிதான், ஆனா பதில் இது இல்ல.